அனைவருக்கும் வணக்கம். இப்போது க்ரீன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சியும் 20 பல்லு பூண்டியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா பெசரி ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்த பிறகு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 6-7 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்தமாரி பொன்முருகலாக ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கும். இது கொஞ்சம் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சிக்கனு. ஒரு நடுவில் நம்ம கிளறி விடணும். மூடி வச்சதோட விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும் சிக்கனு. பிரியாணியோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.